வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் ஸ்திரமாக சுகமாக ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். அனைவரும் ஸ்திரமாக சுகமாக ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முதுகுத்தண்டோட பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். கைகளில் ஏதாவது ஒரு தியான முத்திரை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை மெதுவாக மெதுவாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிடும் போது 3 முறை ஓம் சொல்லலாம். மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாம் கிருதாத். காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். சாந்தி மந்திரம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினௌவதீதமஸ்து மா வித்வித்சாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை உரசி கண்கள் மேல் வைத்துக் கொள்ளலாம். பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் கண்கள் வழியாக உடலுக்குள் பாய்கிறது. Feel the nice vibration. Feel the calmness of your mind. மெதுவாக கண்களை திறந்து கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்க்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம கழுத்து பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் வாய் மேல எந்திரிச்சு நின்னுக்கலாம். எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கைகளை பின்னாடி கட்டி நின்னுக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் எஸ் சொல்ல போறோம். தலைய மேல கீழ ஆட்டி சொல்ல போறோம். மூச்சை மேல இழுத்துக்கிட்டே போறோம். கீழே வரும்போது மூச்சை விட்டுக்கிட்டே வரலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களுடைய சின் பகுதியை நெஞ்சோட அணைச்சு வச்சுக்கோங்க. இன்ஹேல் அப். எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப். எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப். எக்ஸேல் டவுன். ரிலாக்ஸ். இப்போ நோ சொல்ல போறோம். நோ எப்படி சொல்லுவோம்? தலைய சைட்ல ஆட்டி சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் மூச்சை இழுத்துக்கிறோம். மூச்சை விட்டுக்கிட்டே ரைட் சைடு திரும்பலாம். அப்புறம் நேரா வரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே வரலாம். லெட் ஸ்டார்ட். இன்ஹேல். எக்ஸேல் ரைட். இன்ஹேல் ஸ்ட்ரெயிட். எக்ஸேல் லெஃப்ட். Inhale straight. Exhale right. Inhale straight. Exhale left. Inhale straight. Exhale right. Inhale straight. Exhale left. Inhale straight. Relax. ஓகே, இப்போ ஓகே சொல்ல போறோம். ஓகே எப்படி சொல்லுவோம்? தலைய சைட்ல சாய்ச்சி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிக்கிறோம். மூச்சு விட்டுக்கிட்டே சாய்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஹேல். எக்ஸேல் ரைட். இன்ஹேல் ஸ்ட்ரெயிட். எக்ஸேல் லெஃப்ட். இன்ஹேல் ஸ்ட்ரெயிட். எக்ஸேல் ரைட். Inhale straight. Exhale left. Inhale straight. Exhale right. Inhale straight. Exhale left. Inhale straight. Relax. இப்போ ரொட்டேஷன். தலைய ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி வரைக்கும் போகணும். மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி வரணும். லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களுடைய சின் பகுதியை நெஞ்சோட அணைச்சு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Relax. இப்போ லெஃப்ட் டு ரைட் அதே மாதிரி பண்ணலாம். உங்களோட சின் பகுதியை நெஞ்சோட வச்சுக்கிறீங்க. Inhale left. Continue to back. Exhale right. Continue to front.
Inhale left, continue to back, exhale right, continue to front, inhale left, continue to back, exhale right, continue to front. Relax. Okay, good. இப்ப நெத்திக்கிரியா யாராவது பண்றீங்கன்னா பண்ணிடலாம். நெத்திக்கிரியா பண்ணிடலாம். இன்னும் நெத்திக்கிரியா பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலன்னா பார்த்து கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்ம நெத்திக்கிரியாக்கு தண்ணி வந்து ரொம்ப மிதமான சூடா இருக்கணும். லைட்டா சூடா இருந்தா போதும். அதுல உப்பு கொஞ்சமா போடுறோம். அந்த தண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கும்னா கடல் அளவுள்ள தண்ணி, அந்த தண்ணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட், இல்லைன்னா உங்களுடைய வியர்வை நீர் தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தா போதும். அதை எடுத்து ஒரு பக்கம் மூக்குல வச்சுட்டு அப்படியே லைட்டா சாச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் மூக்குல வந்துடும். ஃபர்ஸ்ட் கால் அகலமா வச்சு விரிச்சு வச்சுக்கிறோம். வாயில மூச்சு வாங்கணும், அதுதான் மெயின். குட்டி பசங்க எல்லாம் பண்றாங்க. குனிஞ்சுக்கிட்டு வாயில மூச்சு விட்டுக்கிட்டே ஒரு பக்கம் மூக்குல வச்சீங்கன்னா இன்னொரு பக்கம் மூக்குல நல்லா ஃப்ரீயா வந்துடும். நெத்திக்கிரியா பண்ணி முடிச்சவங்க யானை மாதிரி தலைய ஆட்டி ஆட்டி சிந்துங்க. சசங்காசன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். நெத்திக்கிரியா பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே சசங்காசனுக்கு வந்துடலாம். வஜ்ராசனத்துல உட்காந்து கைய தலைக்கு மேல தூக்கி அப்படியே குனிஞ்சு நம்மளுடைய நெத்தியையும் கையையும் தலையில வச்சிடறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நெத்திக்கிரியா பண்ணவங்களுக்கு மூக்குல தண்ணி எதனா இருந்ததுன்னா வடிஞ்சு வெளியே வந்துடும். ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே சவாசன் போயிடலாம். சவாசன் நம்ம விரிப்புல அப்படியே மல்லாந்து படுத்துக்கிறோம் தளர்வா. விரிப்புல அப்படியே மல்லாந்து படுத்துறோம், தளர்வா படுத்துறோம். அதான் சவாசன். ஸோ இந்த மாதிரி படுக்கும்போது ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில சளி மாதிரியோ கோழை மாதிரியோ சேரலாம். அப்படி சேர்ந்துச்சுன்னா போய் துப்பிட்டு வந்துருங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மெதுவா எந்திரிச்சு சப்பனங்கால் போட்டு உக்காந்துக்கிறோம். இப்போ கபாலபதி பண்ண போறோம். கபாலபதி வந்து ஒவ்வொரு மூக்கா அடைச்சு செய்ய போறோம்.
இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு நேரா நீங்க விடுற மூச்சு காத்து ஒருத்தர் மேல படாத மாதிரி பாத்துக்கோங்க. நேரா யாரும் இருக்க வேண்டாம். யாராவது ஒரு 2 பேர் 3 பேரா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எதிரெதிரா உட்காராம உங்களுடைய முதுகு பக்கமா திருப்பி உட்கார வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடுல இருக்கட்டும். நீங்க விடுற மூச்சு காத்து இன்னொருத்தர் மேல டைரக்டா பட வேண்டாம். சோ நம்மள்ட்ட இருக்கிற கிருமிகள் இன்னொருத்தர் மேல பட்டு அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அதுக்காக தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரைட் மூக்கு அடைச்சு லெஃப்ட் மூக்குல ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்றோம் ஒரு 5 டைம். சோ உங்க கவனம் ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்றதுலயே இருக்கட்டும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே ஜஸ்ட் கையை வந்து தொடையில வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூக்கு யாருக்காவது காது அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா மெதுவா பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் பக்கம் அடைச்சிட்டு ரைட் மூக்குல ஒரு 5 டைம்ஸ் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம 2 மூக்குலயும் சேர்ந்து எக்ஸேல் பண்ணலாம். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். அடி வயித்தை நல்லா உள்ள தள்ளி எக்ஸேல் பண்ணுங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்றோம். நல்லா அடி வயித்தை உள்ள தள்ளி எக்ஸேல் பண்றோம் ஒரு 10 டைம்ஸ். 10 டைம்ஸ் பண்ணிட்டு உங்க கையை வந்து ரிலாக்ஸ்டா தொட மேல வச்சுட்டு கண்ணை மூடி உங்களுடைய மூச்சையே கவனிங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். மறுபடியும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் 2 மூக்குலயும் பண்றோம். நல்லா அடி வயித்தை உள்ள தள்ளி ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணுங்க. உடம்புல வேற எங்கேயும் அசைவு இருக்கக்கூடாது. டென் டைம்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் கைய தொடை மேல வச்சுட்டு கண்ணை மூடி உங்களுடைய மூச்சையே கவனிங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பஸ்திரிக்கா பண்ணலாம். வஜ்ராசனம் போட்டுக்கிறோம். வஜ்ராசனம்ல உட்காந்துக்கிறோம். கைய மேல தூக்கி ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே இறக்கி மூச்சை வெளியேற்ற போறோம். நேரடியா யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் முதுகு பக்கமா திரும்பி உட்காந்துக்கோங்க. முதுகு பக்கமா திரும்பி உட்காந்துக்கோங்க. டைரக்டா யாரும் இருக்க. ஸோ கையை மேல தூக்கி நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே இறக்கி எக்ஸேல் பண்ணலாம் ஒரு 10 டைம்ஸ். கையை மேல தூக்கும் போது கை விரல்கள் விரிஞ்சிருக்கட்டும். கீழே வரும்போது விரல்கள் க்ளோஸ் பண்ணிருக்கணும். கீழே வரும்போது நல்லா உங்க பக்கவாட்டுல செஸ்ட்ல இடிக்கிற மாதிரி இறக்குங்க. நல்லா உங்க நுரையீரல இருக்கிற சளி எல்லாம் வெளியேறிடும். கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியேறிடும். 10 டைம்ஸ் பண்ணிட்டு தொடை மேல கையை வச்சுட்டு கண்ணை மூடி உங்களுடைய மூச்சையே கவனிங்க. ரிலாக்ஸ் ஆயிடும். இது பண்ணும்போது நல்ல ஒரு அதிர்வு தெரியும் உடம்புல. ஸோ டயர்டா இல்லாதவங்க இன்னொரு ரவுண்ட் பண்ணலாம் ஒரு 10 டைம்ஸ். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்றோம். கையை மேல தூக்கி கீழே இறக்கும் போது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை வெளியேற்றுறோம். ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் கையை தொடை மேல வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நாம மார்ஜாரி ஆசனம் பண்ணலாம். மார்ஜாரி ஆசனம்ன்றது பூனை மாதிரி போஸ் பண்றது. அப்படியே அந்த நம்ம வஜ்ராசனத்துக்கு முன்னாடி கையை வச்சு குனிஞ்சுக்கிறோம்.
கை வந்து நம்மளுடைய தோள்களுக்கு இணையா இருக்கட்டும். முன்னாடி பின்னாடி இருக்க வேண்டாம். தலையை மேல தூக்கும் போது மூச்சை இழுக்கிறோம். கீழே வரும்போது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை வெளியே விடுறோம். மேல தூக்கும் போது முதுகு நல்லா கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கணும். தலை கீழே வரும்போது முதுகு நல்லா மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும். ஒரு 10 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க போதும். ஸோ மூச்சை இழுத்துட்டே மேல தலையை தூக்குறோம். நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை விட்டுக்கிட்டே தலையை கீழே கொண்டு வரோம். நல்லா கைகளுக்கு நடுவுல மூச்சு விடுற மாதிரி கொண்டு வாங்க. டென் டைம்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கோம். நாம அந்த பிராமரி பிராணாயாமா பண்ணிடலாம். பிராமரி பிராணாயாமான்றது தேனி மாதிரி நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது. நம்ம பெருவிரலை காதுல வைக்கிறோம். மற்ற 4 விரலும் முகத்து மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விரல் வந்து உங்க புருவத்து மேல இருக்கு. ஸோ கண்ணுக்கு கீழே செகண்ட் விரல், தேர்ட் ஒன் வந்து உங்க மூக்குக்கு கீழே, ஃபோர்த் ஒன் வந்து வாய்க்கு கீழே. பெருவிரல் வந்து இந்த முன்னாடி காதுக்கு முன்னாடி இருக்கிற சின்னதா ஒரு தெரியுது இல்லையா, அதை வந்து அழுத்தி உள்ள வச்சுக்கோங்க. நல்லா ஆழமா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை விடும்போது தேனி பூச்சி சவுண்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி விடுறோம். நல்லா வாயை மூடி மெதுவா விடுறோம். ஸோ சவுண்ட் வந்து உங்க தலையில இருந்து வர்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் ஓம் சொல்லும் போது இம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இம் சவுண்ட் மட்டும் தான். நீங்க மூச்சு விடுறது நல்லா உங்க தலையில இருந்து சவுண்ட் வர்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். உங்களை அந்த சவுண்ட் வந்து ரொம்ப மெலிசா தான் கேட்கும். நல்லா உங்களுடைய தலைக்குள்ள கேட்கிற மாதிரி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, அப்படியே எந்திரிச்சுக்கலாம். எல்லாரும் எழுந்து பாய்மல் நின்னுக்கலாம். நாம இப்போ மூச்சு பயிற்சியில ஃபர்ஸ்ட் ஒன் செய்ய போறோம். ஸோ கைகள் வந்து நம்ம தோலுக்கு இணையா விரிச்சு வச்சுக்கிறோம். தோள்களுக்கு இணையா விரிச்சு வச்சுக்கிறோம். கண்ணை மூடி செய்யலாம். தெரியாதவங்க பார்த்து செய்யுங்க. தெரிஞ்சவங்க கண்களை மூடி செய்யுங்க. அப்பதான் நல்லா உணர்ந்து செய்ய முடியும். தோள்களுக்கு இணையா விரிச்சு வைக்கிறோம். உள்ளங்கைகள் வந்து முன்னாடி பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் மூச்சை இழுத்துக்கிறோம். மூச்சை விட்டுக்கிட்டே கையை முன்னாடி வந்து சேர்த்தணும். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஹேல், எக்ஸேல், ஃப்ரண்ட். மெதுவா நல்லா கவனிச்சு செய்யுங்க. இன்ஹேல் பேக், எக்ஸேல் ஃப்ரண்ட், இன்ஹேல் பேக், exhale front, inhale back, relax. ஓகே, இப்ப நம்ம அப்படியே நின்னுட்டு இருக்கோம். சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாம். பாய்க்கு முன்னாடி வந்துருங்க.
வாய்க்கு முன்னாடி வந்துடுறோம். ஸோ நான் வந்து கவுண்டிங் கொடுக்குறேன், பிளஸ் இன்ஹேல எக்ஸால சொல்றேன். அதே மாதிரி கவனிச்சு செய்யுங்க. வாய்க்கு முன்னாடி வந்து நின்னுக்கோங்க. அப்பதான் நீங்க கால் வந்து பேர் எட்டும் போது உங்க விரிப்பிலேயே கால் இருக்கும். லெட் ஸ்டார்ட். 1 நார்மல் பிரீத். 2 inhale. 3 exhale. 4 inhale. 5 exhale. 6 hold breathe. 7 inhale. 8 exhale. 9 inhale. 10 exhale. 11 inhale. 12 exhale. Relax. One more time பண்ணலாம். Relax. Okay, இன்னொரு தடவை பண்ணலாமா? Let's start. 1 normal breathe. 2 inhale. 3 exhale. கையை கீழே கொண்டு வரும்போது அப்படியே காலை வந்து ஒரு தடவை தட்டி தலையை வந்து முட்டிக்க அழுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். 4 inhale. 5 exhale. 6 hold breathe. 7 inhale. 8 exhale. 9 inhale. 10 exhale. 11 inhale. 12 exhale. Relax. Very good. எல்லாரும் கரெக்டா பண்றீங்க. வஜ்ராசன பொசிஷன்ல செய்யலாம். சோ வஜ்ராசனத்தை உட்காந்துக்கிறோம். நம்ம கைகள் வந்து சின் முத்திரையில இருக்கு. சோ ஜாயின் பண்ண 2 விரலையும் வந்து நம்மளுடைய தொடை பகுதியும் அடி வயிற்று பகுதியும் ஜாயின் ஆகிற இடத்துல வச்சுட்டு மத்த 3 விரலையும் தொடை பகுதி மேல நீட்டி இருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிக்கணும். Inhale. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Relax.
ஓகே, இப்போ வந்து கைகள் வந்து ஆதி முத்திரையில வச்சுக்கலாம். கைகளை வந்து ஆதி முதிரையில வச்சுக்கிறோம். நம்மளுடைய பெருவிரல உள்ளங்கை உள்ள வச்சு மடிச்சுட்டு மத்த 3 விரலையும் மேல மூடிக்கிட்டோம்னா அதான் ஆதி முதிரை. ஆதி முதிரை வச்சுட்டு 2 கையும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய அடி வயித்துல கீழே நல்லா உள்ள தள்ளி வைங்க. உள்ளங்கை வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கட்டும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிக்கிறோம். இன்ஹேல், எக்ஸேல் டவுன், inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, relax. இப்போ நார்மலா உட்காந்துக்கலாம். ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனும் குனியும் போதும் தலையை மேல கொண்டு வரும்போதும் உங்களுடைய முதுகு தண்டுவடமும் தலையும் நேரா இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலர் இன்னும் வந்து தலையை கீழே போகும்போது கீழே தொங்க விட்டுறீங்க, மேல வரும்போது மேல தூக்கிடுறீங்க. அப்படி இல்லாம ஈக்குவலா இருக்கட்டும். உங்களுடைய முதுகு தண்டுவடமும் தலையும் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்த எக்ஸசைஸ் போலாம். இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து தொப்புள் மேல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட கிராஸ் பண்ணி ரைட் காது மேல வச்சுக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் வந்து தொப்புள்ள இருக்கு. தொப்புல ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய முட்டி பகுதியை அப்படியே செஸ்ட் மேல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ரைட் செஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம மூச்சு இழுத்து விடுறது உங்களுடைய ரைட் செஸ்ட் மேல கவனம் வச்சு நல்லா இழுத்து விடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே கைகளை மாத்திக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து தொப்புள் மேல இருக்கு. ரைட் ஹேண்ட கிராஸ் பண்ணி லெஃப்ட் காது மேல வச்சுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தொப்புல வந்து அழுத்திக்கோங்க ஒரு அழுத்து. முன்னாடி முட்டியை வந்து லெஃப்ட் செஸ்ட் அழுத்திக்கிறோம். சாரி, ரைட் செஸ்ட. இப்போ நம்மளுடைய லெஃப்ட் செஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். நம்ம மூச்சு இழுத்து விடும்போது லெஃப்ட் செஸ்ட்ல நல்லா காத்து உள்ள போயிட்டு வர மாதிரி கவனிச்சு இழுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, ரிலாக்ஸ். இப்ப கைகளை அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் காது மேல, அப்புறம் ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் காது மேல. சோ மேல இருக்கிற கை வந்து ரைட் ஹேண்டா இருக்கட்டும். இப்ப நம்ம மூச்சு இழுத்து விடும்போது பின்பக்கம் நம்மளோட நுரையீரலோட பின்பக்கம் நல்லா சுருங்கி விரியும். அதை கவனிச்சு இழுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, ரிலாக்ஸ். இப்போ நம்மளுடைய கைகள் வந்து காது மேல, அந்தந்த காது மேலே இருக்கு. உள்ளங்கை வந்து காது மேல வச்சு விரல்கள் பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். தலைக்கு பின்னாடி உங்களுடைய நடுவிரல் வந்து
டச் ஆகுற மாதிரி இருக்கும். உள்ளங்கை வந்து காது மேல இருக்கு. கையை நல்லா பின்னாடி விரிச்சுக்கோங்க பின்பக்கமா. ஓகே, லெட் ஸ்டார்ட். இப்ப நம்ம மூச்சு இழுத்து விடும்போது உங்களுடைய முன்பக்கமும் நுரையீரலோட அடிப்பகுதி நல்லா சுருங்கி விரியும். அதை கவனிச்சு மூச்சு இழுத்து விடலாம். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, relax. இப்போ நம்மளுடைய கைகள் வந்து அந்தந்த கண்கள் மேலேயே இருக்கு. அந்தந்த கண்கள் மேலேயே வச்சுக்கலாம். ஓகே, உள்ளங்கை வந்து கண் மேல இருக்குது. இப்ப நம்ம மூச்சு இழுத்து விடும்போது நுரையீரலோட மேல் பகுதி நல்லா சுருங்கி விரியும். அதை கவனிச்சு மூச்சு இழுத்து விடலாம். லெட் ஸ்டார்ட். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, relax. ஓகே, குட். எல்லாரும் நல்லா பண்ணீங்க. இப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா அது பண்ணலாம். நாடி சுத்தி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்கிரீன் எதுக்கும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல நாசிகா முத்திரை. உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடு விரலும் உள்ளங்கைக்கு நோக்கி உள்ள மடிச்சிடணும். மற்ற 3 விரலும் நீட்டி இருக்கும். அதுதான் நாசிகா முத்திரை. உங்களுடைய பெருவிரல் அது வந்து ரைட் நோஸ் அடைக்கிறதுக்கு, உங்களுடைய மோதிர விரல் வந்து லெஃப்ட் நோஸ் அடைக்கிறது. ஒரு 3 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் நோஸ் வந்து ரைட் நோஸ் வந்து தம்பு வச்சு அடைச்சிக்கிறோம். லெஃப்ட் பக்கமா மூச்சை இழுக்கிறோம். அப்புறமா லெஃப்ட் பக்கம் மோதிர விரலால அடைச்சிட்டு ரைட்டை ரிலீஸ் பண்ணி ரைட் மூக்ல மூச்சை மெதுவா வெளியே விடணும். திரும்ப ரைட்லயே மூச்சை இழுக்கணும். அப்புறம் ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ரிலீஸ் பண்ணி லெஃப்ட்ல மூச்சை வெளியே விடுறோம். ஸோ மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விட்டுட்டு திருப்பி ரைட்லயே இழுத்து லெஃப்ட்ல விட்டோம்னா அதுதான் ஒரு கவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கவுண்ட்ஸ் இப்ப பண்ணலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது மினிமம் ஒரு 10ஆவது பண்ணுங்க. 10ல இருந்து 25 வரைக்கும் பண்ணுங்க. மெதுவா இழுத்து மெதுவா விடணும். ஸோ இதுக்கு பேரு சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இது சால்வ் பண்ணும். நல்லா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், எனர்ஜைஸ் ஆகும் உடம்பு, நல்ல காம்னஸ் வரும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும். ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 10 to 25ல இருந்து பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, நவ் நம்ம லாஃபிங் யோகா போலாமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட நிறைய குட்டி பசங்களா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டு குட்டி பசங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனந்தராஜ் சார், குணா சார், ராம் சார்.
ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சோ நல்லா நம்ம பண்றோம். கால் அகட்டி வச்சிருக்கோம், கீழே குனிஞ்சுக்கிறோம். குனிஞ்சு உங்க கைய வந்து உள்ள சேர்த்துக்கிறீங்க. நல்லா சாமி கும்பிடுற மாதிரி கீழே குனிஞ்சு கைய சேர்த்துக்கிறோம். சிரிச்சுக்கிட்டே மெதுவா சின்னதா சிரிக்க ஆரம்பிச்சு மேல கொண்டு போகும்போது நல்லா பெருசா சிரிக்கணும். ஓகே, சின்னதா ஆரம்பிச்சுக்கலாம், பெருசா கொண்டு போக பார்க்கலாம். நிறைய குட்டீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. தாஸ் மாமா வீட்டுல இன்னைக்கு ஒரு குட்டி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிறாங்க. ஜார்ஜ் அண்ட் அதர் குட்டி பையன் ஃப்ரெண்டு. சூப்பர். நல்லா சிரிங்க, நல்லா கீழே குனிஞ்சு நல்லா உங்களுடைய நுரையீரல்ல காத்து நல்லா போயிட்டு வெளியேறும். நல்லா பலப்படும் நுரையீரல். நல்லா கீழே குனிஞ்சு நல்லா மேல இருக்கு. வெரி குட், வெரி குட். பாண்டியன் சூப்பரா பண்றாங்க குட்டி பசங்க. ஓகே, குட் 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 குட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நாம காக்காவா மாறலாம். பாட்டி வடை சுட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் காக்காவா மாறி பறந்து போய் பாட்டி சுட்ட வடைய எடுத்து வர போறோம். சோ ஒரு 5 டைம்ஸ் காக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வடை எடுக்கிறீங்க. நல்லா எகிரி குதிச்சு ஹேன்னு எகிரி குதிங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். கா 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 கா. Okay, once more. Super, super. பண்ணலாம். யாரு எத்தனை வரை எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கா 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 கா. வடைய எடுத்து எகிரி குதிக்கணும். ஓகே, குட். நல்லா கா கான்னு கத்தும் போது நல்லா நம்ம கை மேல கீழே ஃபுல்லா போயிட்டு வரணும். அப்பதான் நல்லா நம்மளுடைய நுரையீரல்ல காத்து நல்லா உள்ள போய் வெளியேறும். ஓகே, குட். ரிலாக்ஸ். எல்லாரும் எத்தனை வடை எடுத்தீங்க? 4 வடை. ஓகே சார், இன்னைக்கு டைட்ல இருக்கிறீங்களோ? லோகராஜ் சார் 3 வடை எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ துணி அளக்கலாம். சோ நம்ம துணி கடைக்கு போயிருக்கோம். அவங்க வந்து துணி அளக்க சொல்லும் போது நம்மளே அளந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாமளே துணி அளந்து எடுக்க போறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ நல்லா கைய நீட்டி ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் வரைக்கும் கொண்டு வரீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஈன்னு சொல்றீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, எங்க ஒன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுங்க. இருக்குது நல்லா. ஓகே, துணி அளக்க சொன்னா எல்லாரும் மேல தடவிட்டு. ஓகே ஓகே,
நல்லா ஆ ஈ ஊ ஏ சொல்லி ஏன்னு எகிரணும். நிறைய துணி கிடைச்சிருக்கு இல்லையா நம்மளுக்கு, அந்த மாதிரி சந்தோஷத்துல எகரணும். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நீங்க சுட்ட வடையெல்லாம் வடையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, வடை நீங்க அளந்து வச்ச துணி எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் உங்களுக்கு தெரியாம. ஓகேவா? நீங்க ஏமாந்த நேரமா பார்த்து நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப எல்லாரும் நீங்க அழணும். யார் நல்லா அழுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் வடையும் துணியும். லெட்ஸ் ஸ்டார்ட். நல்லா அழும்போது நல்லா கண்ணை கசிக்கி அழுறீங்க. கைய நல்லா உதறி அழணும். நல்லா அழுகு. அப்பதான் யாரு கிடைக்கும், யாருக்கு நல்லா அழுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நல்லா முடிஞ்சா கீழே கீழே விழுந்து பிறண்டு கூட அழலாம் முடியும்னா. நல்லா கீழே படுத்துட்டு குழந்தைங்க எல்லாம் அடம் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அழலாம். நல்லா கீழே விழுந்து கைய காலெல்லாம் ஆட்டி ஆட்டி கூட அழலாம். நல்லா நம்மளுடைய உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பண்ணோம்னா நல்லா நம்ம உடம்பு காத்துக்கும். ஓகே, குட் குட். எல்லா குட்டி குழந்தைங்களும் நல்லா அழுந்ததுனால எல்லாருக்கும் வடையும் துணியும் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பியா? ஓகே, உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? நல்லா எல்லா விரல்களும் சேர்ந்து தட்டி வெளிப்படுத்து. எல்லாம் ரிட்டர்ன் கிடைச்ச சந்தோஷத்துல நல்லா கை தட்டி நல்லா சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். நல்லா கையை தட்டலாம், நல்லா உங்களுக்கு நல்லா வலிக்கிற அளவுக்கு தட்டலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். குட் குட் குட். எல்லா குட்டி குழந்தைகளும் நீங்க சூப்பரா பண்ணீங்க. எல்லாருமே குழந்தைங்க தான். வயசு வந்து ஜஸ்ட் எ நம்பர். நம்ம மனசுதான் நம்மளுடைய வயசை தீர்மானிக்கும். நாம எப்படி நம்ம மனசை வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வயசு. எல்லாரும் குட்டி குழந்தைங்க தான். ஓகே, சூப்பர். அப்படியே ரிலாக்ஸேஷன் போயிடலாமா? ஓகே, ரிலாக்ஸேஷன் போயிடலாம். லெஃப்ட் பக்கமா திரும்பி படுத்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட மேல நீட்டி ரைட் கையில ஊனி படுத்து திரும்பி படுங்க. அப்படியே மல்லாக படுத்துக்கிறோம். உங்களுடைய கால்கள் நல்லா அகட்டி இருக்கு. கைகள் உங்க உடலை விட்டு தள்ளி இருக்கு, ஒரு 45 டிகிரில தள்ளி இருக்கு. உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா உடம்பு ரிலாக்ஸ்டா இருக்கு. உடல் முழுவதும் தரையில ஃப்ரீயா விட்டுறீங்க. சரண்டர் த ஹோல் பாடி. உடம்புல எந்த அசைவும் இல்ல. ரிலாக்ஸ். கண்களை மூடிக்கோங்க. இப்போ நம்ம உடல்ல ஒவ்வொரு பார்ட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டே வரலாம். கால் பாதங்களை தளர்த்திக் கொள்கிறோம். பாதங்கள் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. கணுக்கால் கெண்டைக்கால் பகுதிகளை தளர்த்திக் கொள்கிறோம். கணுக்கால் கெண்டைக்கால் பகுதிகள் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன.
ஓய்வே 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 முழங்கால் பகுதிகளை தளர்த்திக் கொள்கிறோம். முழங்கால்கள் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 தொடைப்பகுதிகளை தளர்த்திக் கொள்கிறோம். தொடைப்பகுதிகள் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்பு பகுதிகளை தளர்த்திக் கொள்கிறோம். இடுப்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 வயிற்று பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்று பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 மார்பு பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 தோள்பட்டையும் 2 கைகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். தோள்பட்டையும் 2 கைகளும் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதி ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 தலைப்பகுதியையும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதி ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. ஓய்வே 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 உடல் முழுவதும் ஓய்வாக இருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதிகளும் ஓய்வடைந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது எந்த தடையுமின்றி நமது சுவாசம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதி ஓய்வடைந்து விட்டன. கழுத்து பகுதி ஓய்வடைந்து விட்டது. தோள்பட்டையும் 2 கைகளும் ஓய்வடைந்து விட்டது. மார்பு பகுதி ஓய்வடைந்து விட்டது. வயிற்று பகுதி ஓய்வடைந்து விட்டது. இடுப்பு பகுதி ஓய்வடைந்து விட்டது. தொடைப்பகுதிகள் ஓய்வடைந்து விட்டன. முழங்கால்கள் ஓய்வடைந்து விட்டன. கணுக்கால் கெண்டைக்கால்கள் ஓய்வடைந்து விட்டன. பாதங்கள் ஓய்வடைந்து விட்டன.
உடல் முழுவதும் ஓய்வாக இருக்கிறது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கலாம். உறக்கம் வந்தா உறங்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கும். மெதுவா பயிற்சியை முடிச்சுக்கலாம். கால் விரல்களை அசைத்து பார்க்கிறோம். கை விரல்களை மெதுவாக அசைத்து பார்க்கிறோம். தலைக்கு லேசான ஒரு அசைவு. உடல் முழுவதும் லேசான ஒரு அசைவு. மெதுவா அப்படியே லெஃப்ட் சைடு பக்கமா திரும்பி கவுந்து படுத்துக்கலாம். சைல்டு போஸ். லெஃப்ட் சைடு பக்கமா திரும்பி அப்படியே கவுந்து படுத்துக்கலாம். சைல்டு போஸ். உங்களுடைய லெஃப்ட் லெக் கீழே நீட்டி இருக்கு தளர்வா. ரைட் லெக் முன்னாடி மடிச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ரைட் ஹேண்ட் முன்னாடி மடிச்சு வச்சுக்கிறோம். உங்களுடைய முகத்துக்கு பக்கமா இருக்கு. லெஃப்ட் கண்ணம் தரையில இருக்கு. ரைட் கண்ணம் மேல் நோக்கி இருக்கு. அப்படியே தளர்வா இருக்கும். சைல்டு போஸ். இந்த போஸ்ல நல்லா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ரொம்ப தளர்வா இருக்கும். இப்படியும் ஒரு சுகமான போஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பாண்டியன் சார் கரெக்டா காமிக்கிறீங்க. கரெக்ட். குட். ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே மெதுவா கைகளை முன்னாடி ஊனி எந்திரிச்சுக்கலாம். எந்திரிச்சு இப்ப சப்பனங்கால் போட்டு உட்காந்துக்கிறோம். முதுகு தண்டுவட பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். கைகளில் ஏதாவது ஒரு யோக முத்திரையை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிடும் போது 3 முறை ஓம் சொல்லலாம். மெதுவாக கைகளை உரசி கண்கள் மேல் வைத்துக் கொள்ளலாம்.
பயிற்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆற்றல் முழுவதும் கைகள் வழியாக, கண்கள் வழியாக உடலுக்குள் பாய்கிறது. Feel the nice vibration. Feel the calmness of your mind. மெதுவாக கண்களை திறந்து கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பாருங்கள். ஸ்மைல் ப்ளீஸ். மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். அப்படியே கைய மேல சாமி கும்பிடுற மாதிரி கூப்பிக்கலாம். தலைக்கு மேல வச்சுக்கிறோம் கைய. ஓகே, அப்படியே நம்ம கீழே குனிஞ்சு கைகளை தரையில வச்சிடலாம். நம்ம நெற்றி பகுதியை தரையில வச்சிடலாம். அன்னையிடம் சரணடையலாம், தந்தையிடம் சரணடையலாம், இயற்கை அன்னையிடம் சரணடையலாம். மெதுவா அப்படியே கைகளை கூப்பிக்கிட்டே மேல எந்திரிக்கலாம். மெதுவா எந்திரிச்சு நிக்கலாம். முடிஞ்சவங்க அப்படியே எந்திரிக்கலாம், முடியாதவங்க கைகளை ஊடி எந்திரிச்சுக்கோங்க. Bend right. Come straight. Bend left. Come straight. Bend back. Come straight. Bend front. Relax. வாழ்க வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய பயிர் முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம்.